எதிர்வரும் பட்ஜெட்டில் மாதச் சம்பளம் வாங்குவோர் எதிர்பார்க்கும் வருமான வரி குறைக்கப்படுமா என்பது குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவிருக்கும் மத்திய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதில் வருமான வரி செலுத்துவோர் எதிர்பார்ப்பு எல்லாம் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என்பதே. தற்போது புதிய வரி முறையில் 3 லட்சம் ரூபாய் வரையில் வரி இல்லை. 3 லட்சம் முதல் 7 லட்சம் ரூபாய் வரையில் 5%, 7 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையில் 10%, 10 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரையில் 15%, 12 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரையில் 20%, 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் 30% வரியாக விதிக்கப்படுகிறது. சலுகைகள் காரணமாக 7 லட்சம் ரூபாய் வரையில் வரி இல்லை. தற்போது இந்த வரம்பை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும். ஸ்ட்ராபெரி சுவையில மட்டும் இல்லங்க, வருமானத்திலே அதான் பெஸ்ட். ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க என்பது வரி செலுத்தும் நடுத்தட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பழைய வரி முறையில் உள்ள நெகிழ்வுத்தன்மை புதிய வரி முறையிலும் வேண்டும் என்ற கோரிக்கையும் நிலவுகிறது. வருமான வரி நிலையான கழிவை அதிகமாக்க வேண்டும், வீட்டுக்கடன் வட்டிக்கான வரி விலக்கு புதிய வரி முறையிலும் வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைக்கிறார்கள். அதேபோல் பழைய வரி முறையில் காப்பீட்டு பிரீமியங்கள் மற்றும் PF பங்களிப்புகளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் விலக்கு உள்ளதை 2.6 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நிலவுகிறது. இதற்கிடையே 10 லட்சம் ரூபாய் வரையில் வரி விலக்கு அளிப்பது மற்றும் 15 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரையில் வருமானம் பெறுவோருக்கு 25% வரி விதிப்பது குறித்து மத்திய அரசு மதிப்பீடு செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் ஏற்படும் 50,000 கோடி முதல் 1 லட்சம் கோடி ரூபாய் வரையிலான வருவாய் இழப்பை ஏற்றுக்கொள்ள அரசு தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பணவீக்கத்துக்கு ஏற்ப வருமான வரி விலக்கு வரம்பை 5.7 லட்சம் ரூபாயாக உயர்த்த உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி முயற்சி அமைப்பு அரசுக்கு ஏற்கனவே பரிந்துரை செய்திருந்தது. வரி சலுகைகள் அறிவிப்பால் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்து நாட்டின் வளர்ச்சி விகிதத்திற்கு வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.